வள்ளல் பெருமான் கூறக்கூடிய நாட்டு காய்கறிகள் நம்ம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம்னா உடம்புக்கு நோய் வந்துச்சுன்னா நம்ம ஏதாவது மூலிகைகளை சாப்பிட்டா தான் சரியாகும் நினைச்சிட்டு இருக்கோம். நம்ம உண்ணக்கூடிய நம்ம பாரம்பரிய நாட்டு காய்கறிகளே பல நோய்களை போக்கக்கூடியது. இதுல முக்கியமா பாத்தீங்கன்னா இன்றைய நவீன உலகத்துல இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாம் ஈவன் கிராமத்துல கூட இங்கிலீஷ் வெஜிடபிள்ஸ் தான் அதிகமா பயன்படுத்துறாங்க. கேரட், பீன்ஸ், காலிஃபிளவர், கேபேஜ் இந்த மாதிரி மிகவும் சமைப்பதற்கு வேலை சுலபமான இந்த காய்கறிகளை தான் சாப்பிட்றோமே தவிர கத்திரிக்காய், வெண்டைக்காய், அவரைக்காய், கொத்தவரங்காய், பீர்க்கங்காய், வெள்ளை பூசணி இது போன்ற நாட்டு காய்கறிகள் அனைத்தும் ஒரு காய்க்கும் எப்படி ஒரு கீரைக்கும் ஒரு நோய்களை தீர்க்கக்கூடிய பலன்கள் இருக்கோ அதுபோல ஒரு நாட்டு காய்கறிகளுக்கும் பல்வேறு பலன்கள் உண்டு. இல்ல வள்ளல் பெருமான் அருளிய நித்திய கருமவிதியில நிறைய நாட்டு காய்கறிகள் சொல்றாரு. இப்ப நீங்க இங்க பாக்குறது பாத்தீங்கன்னா நம்மளுடைய வள்ளலார் இயற்கை விவசாயம் செய்யக்கூடிய இடம். இங்க நம்ம நாட்டு காய்கறிகள் கொஞ்சம் கொஞ்சமா உற்பத்தி பண்ணி வந்துகிட்டு இருக்கிறோம். இப்ப இன்னைக்கு நம்ம பறிச்சுட்டு இருக்கோம். நாளைக்கு சமையலுக்கு இன்னைக்கு பறிச்சுட்டு இருக்கிறோம் கொத்தவரங்காய். இதை மதுரை பக்கம் தென் தமிழகத்துல சீனி அவரைக்கான்னு சொல்லுவாங்க.